வணக்கம் நேயர்களே, என்ன செய்தார் எம்எல்ஏ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் மக்களும் ஏராளமான கேள்விகளுடன் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் யார் வெல்வார், எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் கிடைக்கும், ஆட்சி அமைக்கப் போவது யார் என்கிற வழமையான தேர்தல் கேள்விகளை தாண்டிய வேறொரு கேள்வியும் இம்முறையும் மக்களிடம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது புதிதாக பொறுப்பேற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான என்ன நலத்திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்பதுதான். ஏனென்றால் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு சட்டமன்ற உறுப்பினர்களின் தேர்தல் வாக்குறுதிகள் உண்மையில் நிறைவேற்றப்படுகின்றதா என்றால் பெரும்பாலும் இல்லை என்ற பதிலே நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன. இப்படியாக ஒவ்வொரு தொகுதியிலும் கடந்த தேர்தலின் போது சட்டமன்ற உறுப்பினரின் வாக்குறுதிகள் என்ன, எதை செய்தார், எவையெல்லாம் மறந்தார் என்பதை பார்க்கலாம். இது என்ன செய்தார் எம்எல்ஏ. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதி திருச்சியின் புறநகர பகுதிகளில் உள்ள முக்கியமான தொகுதியாகும். வணிக ரீதியாக விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் இங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் சர்க்கரை ஆலை, டால்மியா சிமெண்ட், வேளாண் பொறியியல் ஆராய்ச்சி மையம் போன்றவை இந்த தொகுதிக்குள் உள்ள முக்கிய நிறுவனங்கள் ஆகும். லால்குடி தொகுதியில் அலங்காநல்லூர், அலங்குடி, மகாஜலம், ஆங்கரை, அப்பாதுரை, அரியூர், அதிக்குடி, இடையத்து மங்கலம், எசனக்கோராய், ஜெங்கமராஜபுரம், கீழா பெருங்காவூர் பஞ்சாயத்துக்கள் உள்ளன. இதுவரை கடந்த 3 முறையும் திமுகவை சேர்ந்த சவுந்தர பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். இத்தொகுதியில் வாய்க்கால்கள் தூர்வார வேண்டும், கிராமங்கள் தோறும் அனைத்து பகுதிக்கும் குடிநீர் வசதி மற்றும் தெருக்கள் உள்ளிட்ட பகுதிக்கும் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதை இத்தொகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுகவின் கோட்டையாகவே கருதப்படுகிறது. 1951ஆம் ஆண்டு இந்த தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற, அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி 3 முறையும், அதிமுக 2 முறையும், திமுக 9 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் 2006, 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து 3 முறை திமுகவை சேர்ந்த சவுந்தர பாண்டியன் வெற்றி பெற்று வருகிறார். 1989, 1996 ஆண்டுகளில் KN நேரு லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தொகுதியில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் 1,05,308 ஆண் வாக்காளர்களும் 1,12,205 பெண் வாக்காளர்களும் 12 மூன்றாம் பாலினத்தவர்களும் இத்தொகுதியில் வாக்காளர்களாக உள்ளனர். தொகுதியின் கள நிலவரத்தை நேரடியாக சதித்தது எமது செய்திக்குழு. அப்போது 3 முறை எம்எல்ஏவாக இருக்கும் சவுந்தர பாண்டியன் சிறு சிறு திட்டங்கள் தவிர பெரிய அளவில் ஏதும் செய்யவில்லை என தெரிவிக்கின்றனர். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு சவுந்தர பாண்டியன் எம்எல்ஏ தான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லால்குடி சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ செய்ய வேண்டிய அத்தியாவசிய பணிகளை எதுவும் செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமான பணிகள் எதுவுமே லால்குடி தொகுதியில் வளர்ச்சி பணிகள் எதுவுமே நடைபெறாமல் தான் இருக்குது. ஏன் ரொம்ப நாளாக இந்த ரயில்வே மேம்பாலம் போட்டாங்க, மக்கள் அந்த ட்ராக்கை கடந்து தான் போயிட்டுருக்காங்களே ஒழிய இன்ன வரையும் அந்த அண்டர் கிரவுண்டை சரி பண்ணவே முடியல. அதுக்கு கூட இந்த எம்எல்ஏவால் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல.
அதே மாதிரி லால்குடி அரசு மருத்துவமனையில் வந்து எந்த ஒரு மேம்படுத்தவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. எதுவாக இருந்தாலும் திருச்சி ஜிஹெச்சுக்கு தான் அனுப்பி விட்றாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் லால்குடி தொகுதியில் வந்து எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம எங்கள் எம்எல்ஏ வந்து பற்றி சொல்லணும்னா ஒரு இந்த அஞ்சு ஆண்டுகளாக வந்து நல்லா செயல்படுவார்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் ஓட்டு போட்டோம். ஆனால் சுத்தமாக அவரோட செயல்பாடு எங்களுக்கு வந்து ஒரு திருப்திப்படுத்தலை. அடுத்த எலெக்ஷனில் வந்து வேறு கூட்டணி ஆட்சி தான், இது ஏடிஎம்கே இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறோம் லால்குடி தொகுதியில். எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்க தான் வந்தார். அதுக்கப்புறம் 5 வருஷம் எதுக்கும் வரல. லால்குடியிலே அதிக விவசாயம் உள்ள இடம் வந்து நன்னிமங்கலம் தான். நன்னிமங்கலத்துக்கு முன்முனை மின்சாரம் கொடுக்கக்கூட அவரால் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியல. அவர் இருந்தும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், வேஸ்ட்டு. நம்ம எம்எல்ஏ பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 விதமாக சொல்லலாம். ஒருத்தரவங்க பேர் செஞ்சு பேர் வாங்கலாம், பேர் செய்யாமல் பேர் வாங்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் தான் நம்ம எம்எல்ஏ இருக்கார். எப்படின்னா திட்டங்கள் வந்து நம்ம ஒரு கோரிக்கைகளோ ஏதோ கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதை செய்ய தொடங்குவாங்க. அதை முதல் திட்டம் நடக்கும், அப்புறம் அடுத்த 2 திட்டங்கள் அப்படியே பாதியிலே கைவிடப்பட்டதாக நின்றுடும். இதே மாதிரி தான் தொகுதி மூலம் பரவலாக ஒரு கோரிக்கைகள் போகிறப்போ அது தொடங்குற மாதிரி ஒரு மாயையில் இருக்கும். ஆனால் அது அப்படியே அதே இடத்துலையே நின்றுடும். இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு அதிருப்திகள் இருக்குது அவர் மேலே. மற்றபடி தனிநபராக சொல்லணும் அப்படின்னா தொகுதிக்குள்ளே வருவார் போவார், செயல்பாடுகள் எந்த முறை இருக்குது அப்படிங்கிறது மக்களிடம் ஒரு அதிருப்தியில் தான் இருக்குது. வந்து சாத்தமங்கலங்க, விவசாயி. ரோடு எதுனா நல்லா போட்டிருக்காங்க. ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே ரோடு எதுனா ரொம்ப மோசமாக இருக்குது. தண்ணி எதுனா விவசாயி இதில் வந்து தண்ணி எதுனா சரியாக இது வரல. அது கொஞ்சம் எல்லாம் தூர் வாராமல் இருக்குது. வாய்க்கால் இதெல்லாம் ரொம்ப தூர் வாரினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீதி ரேஷன் கடை எதுனா இருக்குது, அது வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் இது பண்ணுறாங்க. அது கரெக்டான இது பொருட்கள் கரெக்டாக கிடைக்கல. விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இந்த இது வாய்க்கால் இதெல்லாம் நல்லா தூர் வாரி இது பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீதி எல்லாம் ஒரு நல்லா இருக்குது. கொஞ்சம் ரோடு இதுனா கொஞ்சம் சரியில்லை, குண்டும் குழியுமாக ரொம்ப மோசமாக இருக்குது. அவரை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அவர் பாட்டில் இருப்பார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டார், எந்த ஒரு விஷயங்கள்லையும் ஈடுபட்டுக்க மாட்டார். யாராவது எதாவது டொனேஷன் கேட்டால் கூட எல்லாம் அங்கே போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் எங்கே சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து வேறொருத்தருடைய கண்ட்ரோல் மாதிரி தான் அவர் கிட்டத்தட்ட. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவரை வந்து ஏதாவது செயல்பாடுன்னு செஞ்சாக்கா அவரை வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிக்கலாம், அவர் மேலே ஒரு தப்பு சொல்லலாம். அவர் எந்த விதமான செயல்பாடும் வந்து இறங்கி வேலை செய்கிறாரா, போகிறாரா, வராரா, என்ன செய்கிறாரு அப்படின்றலாம் எதுவுமே தெரியாது. அவர் வருவார், எலெக்ஷன் சமயத்தில் ஜெயிப்பார், ஜெயித்த பிறகு அவர் பாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஃபண்டுன்னு வரும். அந்த மாதிரி ஃபண்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களை கொடுப்பார். அந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா அந்த என்ன கால வரையறையோ அந்த கால வரையறைக்குள்ளே முடிக்க மாட்டாங்க. அது முடிகிற மாதிரி ஒரு 3 வருஷம்னா 3 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு இருக்கும் அந்த திட்டத்தை. அந்த திட்டம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் முடிய போகிற சமயத்தில் வந்து அதிகாரிகள் இதை செஞ்சு முடிக்காமலும் செய்யாமல் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு 4 ஸ்கீம் வந்திருக்குன்னா 4ல் ஒரு 2 செய்வாங்க, 2 செய்ய மாட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படியாக எவற்றையெல்லாம் செய்வதாக கூறி வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றாரோ அவற்றில் எவையெல்லாம் செய்தார், எவற்றையெல்லாம் செய்ய தவறினார் என்பது தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். இன்னும் பல பணிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசிடத்திலே கோரிக்கைகள் வைக்கப்பட்டு எந்த கோரிக்கையுமே இதுவரை அவர்கள் நிறைவேற்றி கொடுக்கவில்லை. பொதுவாக மணக்கால், புள்ளம்பாடி போன்ற ரயில்வே கேட்டிற்காக மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம், அதுவும் ஏற்கப்படவில்லை. எங்களுடைய ஆட்சி காலத்தில் லால்குடி மேம்பாலம் கட்டிய பொழுது சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. அதிலே வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினோம். அவற்றை நிராகரித்து நடைபாதையாக ஆக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நடைபாதையிலே மழை தண்ணீர் தேங்கி நிற்கின்றது, அவற்றை வடிக்க வேண்டும். அதற்காக தனியாக ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் தண்ணீர் நிற்காத அளவிற்கு தண்ணியை வெளியேற்ற வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை செய்து தருவதாக கூறி இதுவரை அந்த சின்ன பணியை கூட அரசு செய்து கொடுக்கவில்லை.
இது போன்று நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிராகரித்து தான் இந்த அரசு வருகின்றதை தவிர ஏற்றுக்கொண்டு ஒரு பணியை கூட செய்து கொடுக்கவில்லை. இன்னொன்று, லால்குடி புள்ளம்பாடி பகுதியில் குடிநீர் பிரச்சனை அதிகமாக உள்ளது. இவற்றை தீர்வு காண வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் வினாவாக எழுதி கொடுத்தும், சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கோரிக்கை வைத்தும், அதிகாரிகளிடத்திலே கடிதங்கள் கொடுத்தும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இதுவரை அதுக்கு உண்டான முகாந்திர பணிகள் துவக்கப்பட்டதாக தெரிகிறது. அதுவும் அந்த இடத்திலே அந்த பகுதியை சார்ந்த மக்கள் இந்த திட்டம் இந்த இடத்தில் வேண்டாம் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நானும் அவர்கள் எதிர்ப்பை மாற்றுகின்ற வகையிலே பிரச்சனை இல்லாத இடத்தில் அந்த திட்டத்தை துவங்குங்கள் என்று வைத்த கோரிக்கையும் இதுவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. இந்த குடிநீர் பிரச்சனையை கூட இந்த அரசு செய்து கொடுப்பதற்கு இவ்வளவு பார்வை பார்ப்பதற்கு காரணம், நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் இவற்றை செய்து கொடுத்தால் எனக்கு பெயர் கட்டிவிடும் என்கின்ற நோக்கத்தில்தான் இவர்கள் இந்த பணியை எல்லாம் செய்து கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கின்றது. இப்படி இருந்தால் பொதுமக்களிடத்திலே எங்களுக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்கின்ற நோக்கத்திலே இவர்கள் இதை செய்து கொடுக்கவில்லை. ஆனால் வரக்கூடிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைகின்ற பொழுது கட்டாயமாக இது போன்ற கோரிக்கைகள் அனைத்தையும் செய்து கொடுத்து பொதுமக்கள் பயன்படுகின்ற வகையிலே இந்த பணிகள் நிறைவேற்றப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, என்ன செய்தார் எம்எல்ஏவில் லால்குடி தொகுதி குறித்து விரிவாக பார்த்தோம், அலசினோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒற்றை கேள்விக்கான பதில் அரசியலின் ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறது. மீண்டும் மற்றொரு தொகுதியின் கள நிலவரம் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.